கர்னல், இப்போ நீங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட எதிர் தாக்குதல்ன்றது ஒரு பதட்டம், பயத்துல செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் திரு கண்ணன், சுமந்த், ஆர்கெல்லாம் சொல்றது வந்து கிட்டத்தட்ட அடுத்து புரிஞ்சுப்பாங்க, சூழலை நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் இதோடு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிரும்ன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்று, சுமந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அன்பாப்புலரா அங்க இருக்கிற ராணுவ தலைவர் இருக்கிறாரு. அங்க ராணுவம் இருக்கிறதுனால நம்மளால யூகிக்கவும் முடியாத ஒரு தன்மையும் பலரும் சொல்றப்போ பாகிஸ்தான் எப்படி இதோடு பணிஞ்சிருமா, இல்ல வேறு கட்ட முயற்சிகள்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம அவங்களுடைய 15 ஏர்பான் ப்ரொஜெக்டைல்ஸ், அது ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ ஏதோ அதை மிட் ஏர் இன்டர்செப்ஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய S-400 ட்ரையம்ப்னு அங்கே ரஷ்யாவில் சொல்கிறது, இங்கே நம்ம சுதர்ஷன் சக்ரா மிசைல் சிஸ்டம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முறியடிச்சிருக்கோம். இது வந்து இட் ஹஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் அவர் ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து வெளி உலகத்துக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அட் த சேம் டைம் நம்மளுடைய ரிட்டாலியேட்டரி மெஷர், இந்த ப்ரொஜெக்டைல்ஸ், இந்த மிசைல்ஸ் எங்கேருந்து வந்துச்சோ, இப்போ அவங்களுடைய லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்மளுடைய ஒரு ட்ரோன், அதாவது லாய்டரிங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூனிஷன் சிஸ்டம், அதை வச்சு ஹார்ப் பண்ணுறதை வச்சு நம்ம மிஸ்டர் சுமந்த் சொன்ன மாதிரி we have destroyed their air defense system in Lahore. We have also hit Rawalpindi, Karachi and all. இது வந்து என்னதை காமிச்சிருக்குன்னா, that their air defense system is not effective. அதாவது ஒரு சைடு நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு இன்னொரு சைடு அவங்களுடைய வீக்னஸையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் பேக்ட்ராப்பில் வச்சுட்டு நான் இன்னும் அடுத்ததுக்கு வர்றேன். ஏன் பாகிஸ்தானால் ஒரு போல்டான ஒரு மூவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும்போது நான் ஒன்று சொல்ல வர்றேன். அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் CNN அபுதாபிக்கு. அதில் வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு, we have downed 5 ரஃபேல் ஜெட்ஸ் அப்படின்னு, 5 ரஃபேல் ஜெட்ஸ். அப்போ அந்த ரிப்போர்ட்டர், அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, இதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்ட்டு. அதுதான் மீடியாவில் இருக்கு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் 5 ரஃபேல் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தினதுக்கு எவிடன்ஸ் கேட்டால் மீடியாவில் இருக்குது அப்படிங்கிறார். எந்த மீடியா? இந்தியாவில் இருக்கிற மீடியாவில் சொல்கிறாங்க. இந்தியாவில் எந்த மீடியா சொல்லுச்சு? எதுவும் கூட இல்லை. த ஒன்லி மீடியா விச் ஸ்போக் அபவுட் திஸ், இதை பேசினது வந்து அல் ஜசீரா. அல் ஜசீராவும் எப்படி அது பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை போஸ்டே போட்டுச்சு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் வந்து ஒரு இது சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரில. அப்படி இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிற ஒரு நாட்டில் அவங்களால ஒரு வல்லரசை எதிர்த்து ஒரு போர் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 101% கிடையாது. இப்போ நம்ம பண்ண ஒரு அந்த 9 அட்டாக்ஸில் பஹவல்பூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அங்கே வந்து JEM இருக்கு பார்த்தீங்களா, JEMோட தலைமையகமாக அது இருந்துச்சு. JEM வந்து பேன் பண்ணும்போது, அந்த அவுட்ஃபிட் பேன் பண்ணும்போது, மசூத் ஆசாரையும் சேர்த்து பேன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அரசால் ஒதுக்கப்பட்ட இடம் பஹவல்பூர் கேம்ப். அங்கே ஒரு அறக்கட்டளையை நாங்கள் நிறுவுறோம், அதை நீ பார்த்துட்டு அதுலேயே நீ டெரரிஸ்ட் கேம்ப் அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு தீவிரவாதிகள் முகாமிலையும் அவங்க ஒரு மஸ்ஜித் கட்டுவாங்க, ஒரு மதராசா கட்டுவாங்க. இது எல்லாமே வந்து டாக்குமெண்டட். சோ அது துல்லிய தாக்குதல். அந்த துல்லிய தாக்குதல் அந்த மஸ்ஜித், அது யாருக்காக கட்டப்பட்ட மஸ்ஜித் அண்ட் யாருக்காக கட்டப்பட்ட இது இல்ல. இதுல வந்து இன்னும் ஒரு இது சொல்லிடுறேன். நேத்து 10 பேர் வந்து மசூத் ஆசாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க. இன்னைக்கு அதோட கிரிமேஷன், அந்த ஃபியூனரல் நடக்குது. அதை அட்டென்ட் பண்ணவங்க யாரு? பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல அட்டென்ட் பண்றாங்க. அந்த இறந்து போன தீவிரவாதிக்கு பாகிஸ்தான் நேஷனல் தேசிய கொடியை வச்சு அவர் என்ன தியாகம் பண்ணாருன்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயம் பிஜேபியினுடைய ஹேண்டில் மட்டும் தான் சொல்லுது, மசூத் இறந்து போனாரு. அதே மாதிரி சில மீடியாஸ் இங்க சொல்லுது. ஆனால் இன்றைக்கு விக்ரம் மிஸ்ரி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அது கேட்டாங்க, ஸ்பெசிபிக்கா அந்த கேள்வி கேக்குறாங்க, எங்களுக்கு அதை பத்தி தகவல் இல்லை. தவறான கருத்து. என்ன தவறான கருத்து? இன்னைக்கு அதை ப்ளே பண்ணுங்க. அவர் மிஸ்ரியோட இத வந்து நீங்க ப்ளே பண்ணுங்க. அவர் சொல்றாரு. அடுத்தது வந்து இந்த ரஃபால் ஜெட்ஸ் வந்து டவுன் பண்ணதை பத்தி கேட்டதுக்கு he did not deny it. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றீங்கன்னா, at an appropriate time we will inform you மட்டும் தான் சொல்றாரு. He has not denied the downing of the Rafale jets.
அப்போ அவரு தாராளமாக டினை பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. தவறானது இந்த ஊடகம் மூலமாக தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு போய் சேரக்கூடாது. இல்ல இல்ல விக்ரம் I can play the video இத ப்ளே பண்ணி காமிச்சே ஆகணும் நீங்க விஜயன். இது வந்து தவறானது. இத வந்து நீங்க வந்து நம்ம பொறுப்பான ஊடகம். You break into நான் சொல்றேன் இந்த மக்களுடைய புரிதலுக்காக ப்ளீஸ் break into விக்ரம் மிஸ்ரி அத போடுங்க. அது போடுங்க. அது போடுங்க. இது மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் is playing a small ஊடக வாயிலா நம்ம கரெக்டான விஷயத்தை இல்ல நீங்க கரெக்டான விஷயத்தை சொல்லணும். விவாதத்துல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க ஆர்கே. எல்லா மக்களும் தவறானது அது சொல்றாரு பேனலிஸ்ட் கேளுங்க. இது தவறானதுன்றத அவங்க சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஃபார் மத்த பேனலிஸ்ட் டு டிசைட். அவர் கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க உங்க கருத்தை முன் வச்சிட்டீங்கன்ற நான் ரெண்டு பேர் கருத்துக்கும் இதுன்ட்டு இல்ல. இனி அடுத்ததாக கடைசியான ஒரு தகவல் அதுவும் வேணா சார் மறுப்பாரு. சித்தாந்த் சைபல் என்ற எகைன் அரசாங்கத்துக்கு மிக பிடித்தமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு 8 நிமிஷம் முன்னாடி இது போஸ்ட் போட்டிருக்காரு. பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் வந்து ஸ்ரீநகருக்குள்ள வலம் வந்து கொண்டிருக்கு, ஜம்முல வலம் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து இப்ப போட்டிருக்காரு. அதை வேணா டினை பண்ணுங்க, சேர்த்து டினை பண்ணுங்க. எல்லாம் சும்மா அவருக்கு அவங்க பேச ரெண்டு பேர் காத்திருக்காங்க. ரொம்ப இல்ல ஜம்மு மீது தற்போது ஒரு ஏவுகணையா இல்ல ட்ரோனா என்னன்னு தெரியாது ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சோ அதுல சில டிவி சேனல்ல அந்த விஷுவல்ஸும் வந்து காட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. இது என்ன நடக்குதுன்னு ஒன்னும் உறுதியா தெரியல. பட் சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் ஜம்மு. அது பாகிஸ்தான் ஏதாவது பதிலடி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. ரெண்டாவது விஷயங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு தாக்குதல் நமக்கு நடத்தும் போதும் ஏதேனும் ஒரு இழப்புகள் இருப்பது சகஜம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது எப்ப இதை பத்தி பேசணும்னா இதெல்லாம் முடிந்த பிறகு 6 மாதம் கழித்து 1 வருடம் கழித்து இதை என்ன இருந்தது அப்படின்னு என்ன இழப்புகள் ஏற்பட்டது, இந்த இழப்புகள் ஏற்படக்கூடிய இழப்புகளா அப்படின்னு அது இப்ப கிடையாது. இப்ப வந்து அது ரஃபேல் வந்து ஷூட் டவுன் ஆச்சா, இப்ப வந்து இந்திய அரசாங்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீழ்த்தப்பட்டது என்று உறுதிப்படுத்தவில்லை. ரைட்டா? சோ இது எந்த ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன் ஒரு நாடு எடுத்தாலும் அதில் இழப்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது. இஸ்ரேல் அவ்வளவு பெரிய இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது கூட, அவ்வளவு எக்ஸ்பர்டீஸோட நடக்கும் போது கூட அவர்களுக்கும் வந்து இழப்புகள் ஏற்படுகின்றன. உடனே வந்து இந்த இழப்புகள் ஏற்படுத்த அந்த இழப்புகள் ஏற்பட்டு விவாதிக்க அவங்க பண்றது இல்லை. ரெண்டாவது, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இஸ்ரேல் நடத்திய ஒரு மிக மிக வந்து என்டபே அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹைஜாக் பிளெயின்ல இருந்து அவங்க பேசஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கொல்லப்பட்டது ஒரே ஒரு அந்த டீம் லீடர். அவர் யாருன்னா இப்ப இருக்கிற பிரதமர் நெதன்யாஹுவோடைய சகோதரர். சோ எல்லா ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன்லயும் இழப்புகளே இல்லாமல் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் நடக்கும்னு எதிர்பார்ப்பதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக தான் நான் பார்க்கிறேன். திரு கண்ணன், இப்போ யுத்தம் அடுத்து ஒரு முழு வீச்சிலான யுத்தமா அப்படின்றதும் ஒரு புறமான கேள்வி. இப்ப அதை நீங்க மறுத்துட்டீங்க. அப்ப இதற்கான தீர்வு அப்படின்றது என்ன? பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படுமா? அவர்களுக்கான பொருளாதார நெருக்கடி இருக்குமா? அந்த ராஜதந்திர வியூகத்தில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லலாம், உங்க நிறைவு கருத்தா திரு கண்ணன். அதாவது இந்த சுற்றில் நம்முடைய கை ஓங்கி இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ராணுவ ரீதியாக நாம் நிறைய பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நாம நம்முடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு, வெளிப்படுத்தி இருக்கோம். இதை வந்து டிப்ளமேட்டிக்கா அதை ஒரு வெற்றியா மாற்றுவதற்கு நமக்கு நிறைய செல்வாக்கு நம்ம வளர்த்துக்கணும். உங்களுக்கு தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு பிறகு ஒன்றும் பாகிஸ்தானை யாரும் தனிவுபடுத்தி இல்லை. ஒசாமா பின் லாடனை அங்க கண்டுபிடிச்சு அவரை மாற்ற பிறகும் யாரும் பாகிஸ்தானை தனிவுபடுத்தி இல்லை. நேற்று ட்ரம்பே வந்து அவர்கள் எனக்கு அவங்களும் ரொம்ப வேண்டியவங்க, இவங்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்கன்ட்டு நம்மள அவங்களோட சமமா பாக்குறாரு. இதுதான் சர்வதேச நிலை. நாம அங்க இருக்கிற டெரரிஸ்ட வந்து டெரரிஸ்ட் அந்த லிஸ்ட் பண்றதுக்கு நாம பகீரத பிரயத்தனப்படுறோம். சீனா தடையா இருக்கு, அவர்களுக்கு சீனாவுடைய ஆதரவு நிறைய இருக்கு, துருக்கியோட ஆதரவு இருக்கு. துருக்கி வந்து நம்ம திட்டி அறிக்கை விட்டுருக்கு, இது மாதிரி ப்ரொவோக் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கியோடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியோடைய ஸ்டேட்மெண்ட். அதனால அவர்களுக்கு இதெல்லாம் மீறி ஒரு லாபி இருக்கு. அவர்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அதுல மெம்பரா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சந்திப்புலையும் காஷ்மீர் ஒரு பிரச்சனையா வருது. நாம் அதை எவ்வளவோ அவர்களை தனிவுபடுத்துறதுக்கும் இந்த பிரச்சனையை ஒரு
இருதரப்பு பிரச்சனையா மாற்றுவதற்கும் நாம் 72ல இருந்து முயற்சி பண்றோம். அதுக்கு முன்னாடி இருந்து கூட முயற்சி பண்றோம். அதுல இது வரைக்கும் வெற்றி பெறவில்லை.